வணக்கங்க என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னு இந்த சேனல் நம்ம கிரிப்டோகரன்சியோட ப்ரைஸ் பற்றி நம்ம கிரிப்டோகரன்சியோட டெக்னிக் கான்செப்ட் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $90,694 இருக்குங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 4 ஹவர் அப்டேட் வந்து ரெகுலராகவே வந்து டெலகிராமில் கொடுக்குறோங்க. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 ஹவர் கேண்டல். சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் 4 ஹவர் கேண்டல் க்ளோஸ் ஆகும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன், போன 4 ஹவர் கேண்டல் க்ளோஸ் ஆகும்போது என்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு நம்மளுக்கு கீழே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பிக்கஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 89க்கு மேலே, அதாவது 90க்கு மேலே க்ளோஸ் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நல்லா பம்ப் பண்ணி 90,000க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ க்ளோஸ் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா 90,478. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம். ஓகே, 90,478. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய வியூங்க, பர்சனல் வியூங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன். நேற்று கேண்டல் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டலாக வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது திங்கக்கிழமை நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டலாக வரணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது பியரிஷ் கேண்டலாகவும் வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கும் நம்மளுக்கு அந்த லோக்கு கீழேயும் ப்ரைஸு கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா 4 ஹவர் கேண்டலில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வரணும். ஓகேங்களா? 4 ஹவரில் நான் அதை வந்து அப்டேட் கொடுக்குறேன் டெலகிராமில். ஓகேங்களா? 5:30 கேன் க்ளோஸ் ஆகும்போது நான் சொல்கிறேன் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் இங்கே வரணும். ஓகேங்களா? ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து உடனே இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த ப்ரைஸு தான் நம்மளுக்கு வந்து லோவஸ்ட் ப்ரைஸாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னென்ன நடக்கணும், இங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகணும்னா என்னென்னலாம் சினாரியோலாம் நடக்கணும் அப்படின்றது நான் இங்கே சொல்கிறேன் இப்போது. ஓகேங்களா? அதே மாதிரி அதை நம்ம வந்து டெலகிராமில் நம்ம ஒவ்வொரு 4 ஹவர் கேண்டல் ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி சினாரியோவை ஃபாலோ பண்ணான்றதை நம்ம செக் பண்ணிப்போம். சரிங்களா? ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லி கேண்டலோட க்ளோஸ். இன்றைக்கி டெய்லி கேண்டலோட க்ளோஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91,500க்கு மேலே இருக்கணும். இன்றைக்கி டெய்லியோட க்ளோஸ் வந்து 91,500க்கு மேலே இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று 4 ஹவர் கேண்டல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 4 ஹவர் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக இருக்கணும். அதாவது 5:30க்கு கேண்டல் க்ளோஸ் ஆகிற கேண்டல் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த வார கேண்டல் நம்மளுக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ 93,500க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, எல்லா பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 4 ஹவர் கேண்டல் நெக்ஸ்ட் கேண்டல் புல்லிஷாக இருக்கணும். ஓகேங்களா? நல்ல ஒரு பெரிய கேண்டலாக இருக்கணும். ஸோ அது க்ளோஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பெரிய கேண்டலாக இருக்கணும். சரிங்களா? டெய்லி கேண்டலோட க்ளோஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 91,500. சரிங்களா? இந்த 91,500க்கு மேலே நம்மளுக்கு டெய்லி கேண்டலோட க்ளோஸு இருக்கணும். அதே மாதிரி இந்த வாரத்தோட க்ளோஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93,500. இந்த வாரத்தோட க்ளோஸ் வந்து 93,500க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி மந்த்லி கேண்டலோட க்ளோஸு 1,05,000க்கு மேலே இருக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நடந்ததுன்னா அடுத்த மாதம் ஒரு பெரிய ரேலி மார்க்கெட்டுக்குள்ளே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படின்னா 4 ஹவர் கேண்டலையும் ஃபாலோ பண்ணணும், டெய்லி கேண்டலையும் ஃபாலோ பண்ணணும், வீக்லி கேண்டலையும் ஃபாலோ பண்ணணும், இந்த மந்த்து கேண்டலோட க்ளோசிங்கும் ஃபாலோ பண்ணணும். அப்படி இந்த மந்த்து கேண்டல் நம்மளுக்கு வந்து 1 lakh நம்மளுக்கு 5,000க்கு மேலே ஓகேங்களா க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த ஏரியா வந்து ஒரு பெரிய விக்கு சின்ன பாடி கேண்டல் ஃபார்ம் ஆகும். அப்போ அடுத்த கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். ஒருவேளை இந்த லெவலில் எந்த லெவலாவது மார்க்கெட்டு உடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஓகேங்களா அடுத்து என்ன அப்படின்றது நான் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தடுத்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். BTC நம்மளுக்கு 1,05,000க்கு மேலே க்ளோஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆல் டைம் ஹையை அகெயின் நம்மளுக்கு பீட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்கும்.
ஓகேங்களா. இந்த மந்த்து அதாவது நவம்பர் மந்த் ஓடி இருக்கு, இந்த மந்த்து கேண்டில் வந்து நம்மளுக்கு 1,05,000க்கு மேலே போய் கட்டாய் க்ளோஸ் வச்சுதுன்னா 1,04,500 5,000 ஓகேங்களா, அதுக்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பாக இந்த ஆல் டைம் ஹையை உடைக்கும். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு மந்த்லியில் வந்து கீழேயே அதாவது 1,05,000 இல்லை 1,04,000க்கு கீழேயே நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா, ஆனால் வீக்லியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரேஞ்சோ டெய்லியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரேஞ்சோ போகுதுன்னா அப்போ நம்மளுக்கு இந்த ஆல் டைம் ஹை உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியாயிடும். பட் என்னன்னா ஒரு புல் பேக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா. அந்த புல் பேக் ரேஞ்சும் போது நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி நம்மளுக்கு புல் பேக்காக மேலே போவான். சரிங்களா. ஆனால் அது சைமல்டேனியஸாக அதே நேரத்தில் நம்மளுக்கு டாமினன்ஸு பெரிய டம்ப்பு வரணும். ஓகேங்களா. டாமினன்ஸு பெரிய டம்ப் வரணும். இப்போவே பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து நல்லாவே கிராஷ் ஆகின்னு இருக்கான் காலையிலேருந்து. ஸோ இது நல்லாவே கிராஷ் ஆகுதுனால தான் ஆல்ட்டு காயின் வந்து பிடிசி கீழே வரும்போது கூட ஆல்ட்டு காயின் வந்து பெருசாக டம்ப் ஆகலை. சரிங்களா. ஸோ நீங்கள் நல்லா ப்ரௌன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிசிலேருந்து தான் ஃபண்டு வெளியில் வருது. ஏன்னா டாமினன்ஸும் குறையுது, பிடிசியும் குறையுது. சரிங்களா. இப்போ பிடிசி நம்மளுக்கு புல் பேக்காகவோ இல்லைன்னா ட்ரெண்டுக்காகவோ கொஞ்சம் நம்மளுக்கு மேலே போகும்போது டாமினன்ஸு கீழே வர ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக ஆல்ட்டு காயினில் நல்லாவே பம்ப் அடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது இது என்னோடய வியூங்க, என்னோட பர்சனல் வியூங்க. நம்ம இப்போ பார்க்குற இந்த ப்ரைஸு தான் சீப்பஸ்ட் ப்ரைஸ். அதாவது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னுடைய வியூ. ஓகேங்களா. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, எந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போயே வந்துச்சு மேலே. ஓகேங்களா. இது வந்து க்ளோஸ் ஆகணும். சரிங்களா. இந்த 90,000 ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இது ட்ரெண்டாக போதா இல்லைன்னா புல் பேக்காக போதான்றது அடுத்தடுத்த மூமெண்ட்டை பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ ஒருவேளை இது புல் பேக்குக்காக போகுது அப்படின்றது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட வியூ என்னென்னா அதாவது பிடிசி இன்கேஸ் நம்மளுக்கு இந்த மந்த்லி கேண்டில் 1,04,500 இல்லை 5,000க்கு மேலே க்ளோஸ் வைக்காம 1 lakhக்கு உள்ளேயே க்ளோஸ் வச்சானா இது புல் பேக்காக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி புல் பேக்காக போகும்போது கூட நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 இல்லைன்னா 1,12,000 வைக்கும் புல் பேக்காக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் இது போகிறது எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகணும். ஓகேங்களா. அதாவது 2 நாள் மேலே போனான்னா 3ஆவது நாள் கீழே வரணும், திரும்ப 2 நாள் மேலே வரானா திரும்ப 3ஆவது நாள் கீழே வரணும், திரும்ப 2 நாள் 3 நாள் மேலே போனானா திரும்ப 3ஆவது நாள் கீழே வரணும். அந்த மாதிரி ஃபார்மேஷனில் போகணும். சரிங்களா. இல்லை நம்மளுக்கு வந்து அப்படியே வேகமாக பிச்சுக்கின்னு மேலே போகிறான்னா நம்ம அந்த டைமில் டாமினன்ஸை செக் பண்ணணும். டாமினன்ஸை வேகமாக போகிறான்னு பார்க்கணும். ஒருவேளை டாமினன்ஸு வேகமாக போகலாமல் அவன் வேகமாக கீழே வரான் இவன் வேகமாக மேலே போகிறான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஆல்ட்டு காயினில் பிளாஸ்ட்டு அந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ அந்த பிளாஸ்ட்டு நடக்குதான்றது பார்ப்போம் எப்படின்றது. சரிங்களா. ஸோ ஆக மொத்தத்தில் என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. சரிங்களா. இது வந்தது அப்படியே செங்குத்தாக கீழெல்லாம் போகாது, ஒரு புல் பேக்காக போகும். சரிங்களா. அந்த புல் பேக்கும் போது மார்க்கெட்டோட ரியாக்ஷனை வச்சு நாம் பிளான் பண்ணணும். சரிங்களா. இது வந்து ஜனவரி மந்த்துக்குள்ளே முடிஞ்சதுன்னா, ஒருவேளை ஜனவரியை தாண்டி போயிடுச்சுன்னா இந்த 4 year சைக்கிள் கொலாப்ஸ். 4 year சைக்கிள் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கேண்டில் பை கேண்டலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த கேண்டில் நம்மளுக்கு அடுத்த 4 hour கேண்டலும் நம்மளுக்கு கீழே வருது அப்படின்னா நம்மளுக்கு கீழே எந்த விதமான ஸ்ட்ராங்கான டிமாண்டும் கிடைக்கலங்க, ஏதாவது ஒரு ரிவர்சல் வந்து மார்க்கெட்டு திரும்புற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்கேஸ் இந்த லோவை கீழே கட்டாய் மறுபடியும் லோவை கட்டாய் கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த அனாலிசிஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். அகெயின் ப்ரைஸு எங்கே போய் நிற்குதோ அதுக்கப்புறம் வந்து எதாவது ஃபார்மேஷன் ஆகுதான்றது பார்க்கணும். அதை நான் வந்து என் டெலகிராமில் நான் 4 hours ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணாதுங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் லிஸ்ட்டுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஓன் லிஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.